மணக்க மணக்க கூனி கருவாடு பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருக்குது. வாயிலையும் போட்டு பார்த்துட்டேன். இதோ இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. சூப்பராக இதோ இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. ஆவி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வாசம் போகிறதுக்காட்டியும் ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சிடலாம். இட்லியும் எடுத்தாச்சு. பூ போல் இட்லியும் எடுத்தாச்சு. சுட சுட ஆவி பறக்க பொடியை வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு, சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு தேங்காய் சட்னி வதக்கி விட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். முக்கியமாக பொடியை எடுத்துக்குவோம். எவ்வளோ கூனி கருவாடு எடுத்துருந்தோம், எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த வாளியில் ஒரு 1/4 வாளி தான் இருக்குது. ஏன்னா அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. அந்த பொடியும் அந்த கூனி கருவாடும் வறுத்துட்டு நம்ம நுணுக்கும்போது கொஞ்சமாக போயிடும். 2 ஸ்பூன் போதும். ஏன்னா அப்பப்போ அவங்க சாப்பாடு கொண்டு போகும்போது தான் கொண்டு கொடுப்பேன். அதுக்கு மேலே அவங்க தொட்டுக்க மாட்டாங்க. மூடி வச்சுட்டு தேங்காய் சட்னிலையும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்ற பசிக்குது கபகபன்னு. கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். சாப்பிடலாமா? இதாங்க குடிச்சுங்க. பொடியா? கூனி பொடியா? இப்போ கேளுங்க. கூனி பொடியாம்மா? ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அது வாசம் வந்துச்சுமா. வறுக்கும்போது வாசம் வந்திருக்கும். வாசம் வந்தது, அதான் கூனி பொடி. அவங்க தானே காலையில் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், வச்சு சாப்பிடுங்க. கூனி பொடி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதை எடுத்து உள்ள போடுங்க. கூனி பொடி அவ்வளவும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட. வாங்க சாப்பிட்டு வாப்போம்னு சொல்லுமா. கூனி பொடியை பாருங்கள், அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தட்டை எடுத்தாங்க. தண்ணியும் கொடுங்க. தண்ணியை கொடுத்தா எங்கே கை கழுவுவ? எங்கே கை கழுவுவ? தண்ணியை கொடுத்தா தட்டில் கழுவிட்டு அப்புறமா தட்டை கொண்டு ஊற்றுறதா? போலீஸ் கிட்ட யாரோ வேற விதமா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. வாங்க பாட்டியோட கூனி கருவாடு வச்சு சாப்பிடுவோம். வாங்க இட்லி சாப்பிடுவாங்க. பாருங்க, பஞ்சு மாதிரி இட்லி. 2 இட்லி போதுமா? 2 இட்லி போடுமா? பாருங்க, பொடி கம்மன்னு இருக்கு. பூண்டும் வச்சு இல்லைம்மா? பூண்டும் வச்சேன். கம்மன்னு இருக்கு. உங்களுக்கு வேணுமா பொடி? இந்தாங்க, வேணும்னா வச்சுருங்க. எனக்கு பொடியே போதும். பொடியே போட்டுருங்க. ஆமாம், எனக்கும் பொடியே போதும். ஆமாம், அவங்க தொட்டுக்க மாட்டாங்கல்ல, அதனால தேங்காய் சட்னி வச்சேன். நம்மளுக்குன்னா அந்த பொடியே போதும். ஆமாம், அவங்களுக்கு கருவாட்டு வாசமே பிடிக்காது. அதுக்காக தேங்காய் சட்னியும் அரைச்சேன். சூப்பர். இல்லைன்னா சட்னியே தேவையில்லை. இந்த பொடிக்கு அத்தனை இட்லி சாப்பிட்லாம். ஆனால் அம்மா எப்பவும் சாப்பிட்றது 2 இட்லி தான். அருமையாக இருக்குது. வாங்க, அதுக்கு மேலே சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க, இன்னொரு இட்லி கொடுங்க பாட்டிக்குன்னு. இன்னொரு இட்லி கொடுக்க முடியாமல் அங்கே கிடக்குறாங்க. அவ்வளோதான் சாப்பிட்றது. அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஆமாம், வாங்க. உரைக்குதா? நல்லா இருக்காப்பா? சாப்பிடுங்க. அப்போல்லாம் அம்மா வாங்கி செஞ்சு கொடுக்கும். இப்போலாம் இங்கே வர்றதே இல்லை. அருமையாக இப்போ ஒன்று ஆன்லைனில் போட்டு வாங்குறது. வாங்க சாப்பிடுவோம். என் பேர பிள்ளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவீங்க வாயில்.
சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க வாங்கி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக அருமையாக இருக்கும். தின்னீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க, பாட்டி தானே இன்னும் கொஞ்சோண்டு கொடுங்கன்னாக்கா குடிக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். வாங்க போய் எல்லாம் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, பொடி போய் சாப்பிடுவோம். எனக்கும் பசிக்குது, பொடியை பார்த்தோன்னே நானும் போய் சாப்பிட்றேன். பாய் சொல்லிடுங்கப்பா. பாய். காது கேட்காதவங்களுக்கு கூட சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா காது